நிறைய சொன்னாங்க. இப்போ இந்த தேட்டர் பிரச்சனை, அதை பிரச்சனை நம்ம பேசிட்டே தான் சார் இருக்கோம். அது எங்கேயோ எப்போ போய் முடிவுக்கு வரும்னு தெரில, யார் பக்கம் தப்புன்னு தெரில. சினிமாவில் இருக்கிறவங்களே சினிமாவுக்கு ஆபத்தாக இருக்காங்க. இன்னொன்று வெளிப்படையாக சொல்லணும்னா, சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கணும், நாம மட்டும் நல்லா நினைக்கக்கூடாது. அதான் சார் இங்கே மேக்ஸிமம் எல்லோரும் மேக்ஸிமம் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஹீரோக்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சுயநலம் பெரிய போச்சு. அதனால இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது. நம்ம படம் மட்டும் நல்லா ஓடிடணும், நம்ம உடம்பு மட்டும் நல்லா ரிலீஸ் ஆகிடணும், நம்ம மட்டும் பெரிய கலெக்ஷன் வந்துடணும். இப்படி எல்லோரும் சுயநலமாக யோசிக்க அப்படி சினிமா நல்லாயிருக்கும். சினிமா நல்லா இருக்காது. பொதுவாக யோசிக்கணும். அதுவும் வளர்றவங்க, வளர இயக்குநர்கள், வளர கதாநாயகர், சின்ன ப்ரொடியூசர்ஸு, இவங்களாம் வெற்றி அடைகிறது தான் குறியாக இருப்பாங்க. அவங்க லட்சியம் பூரா இங்கே இருக்கும், எப்படியாவது வெற்றி அடிச்சிடணும், எப்படியாவது சாதிச்சிடணும். அவங்க சினிமா காப்பாற்ற நினைப்பாங்களா? பூசா முருகராஜ் இருக்காரு, அவர் சினிமா காப்பாற்ற நினைப்பார். அப்போதைக்கு அவர் காப்பாற்றிக்கணும் சார். அவர் படத்தை வெற்றி நினைப்பார். இந்த புது ஹீரோ வந்திருக்காரு விஜய் கௌரிஸ், அவருக்கு வந்து சினிமா காப்பாற்றணும் தனிச்சு டிஸ்கஸ் பண்ணுவாரா, எப்படி சார் சினிமா காப்பாற்றலாம்ட்டு? அவங்களுக்கு முதல் படம், இந்த படத்தை எப்படி வெற்றி அடைய வைக்கணும், நம்மளை எப்படி நிலை நிறுத்தணும், நம்ம எப்படி வெற்றி அடையணும், இதில் தான் புது இயக்குநர்களுக்கு, புது கதாநாயகர்களுக்கு, புது தயாரிப்புகளுக்கும் கவனம் அங்கே தான் இருக்கும். இதில் சம்பாதிச்சு 7 தலைமுறைக்கு அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிருக்கோம்ல சினிமாவில். நம்ம தான் சார் யோசிக்கணும், சினிமா காப்பாற்றணும், நம்ம யோசிக்கணும். சினிமா கொடுத்த காசில் இன்னைக்கு செழிப்போட அழிக்க முடியாத சொத்தோட பேரும் புகழோட இருக்கும்ல, இதெல்லாம் யார் கொடுத்தா? சினிமா தானே கொடுத்துச்சு. அவங்க யோசிக்கணும் சார். அவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சாலும் இது ஒரு தீர்வு வரும். நம்ம படம் சம்பாதிச்சா போதும், நம்ம உடல் ஆனால் போதும், அப்படி போது நம்ம மட்டும் பணம் எடுத்தா போதும், நம்ம இத்தனை கலெக்ஷன் காட்டினா போதும், நான் இப்படி போகும். அதனால அவர் ஆர் உதயகுமார் சார் இருக்கட்டும், சுபாஷ் சாராக இருக்கட்டும், நம்மளாம் இங்கே மேடையில் பேசுகிறோம் ஆதங்கம் தான் தவிர இதுக்கு தீர்வு இல்லை. இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா புகழோட இன்னைக்கு அப்படி சிம்மாசனத்தை உட்காந்துருக்காங்களே இவங்க எல்லாம். நான் சொல்கிறேன், டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர் எல்லாம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன சார் சம்பாதிக்க வேண்டியிருக்கு? இதுக்கப்புறம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு? சினிமா வாழ வைக்கணும். நம்மளை வாழ வச்ச சினிமாவை நாம வாழ வைக்கணும்ல, அதுதான் இங்கே இல்லை. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆரம்பிச்சுக்கலாம், அது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற அடுத்த விஷயம். ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளானதான், யார் அடித்த படமாக இருக்கட்டும். ஒரு படம் வெளியே வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். ஆனால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் இருக்குன்னு தவிர இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படத்தை ஒழிச்சிடணும், இந்த படத்தில் மக்கள் போய் பார்த்துடக்கூடாது, இந்த வன்மத்தை கற்கிறதா நீங்கள் நிறைய விமர்சனங்களாக இருக்கு. இன்னைக்கு நிறைய ஒரு படத்தை விமர்சனம் பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க, சில மீடியாக்கள், ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போ அதை பார்ப்போம். அப்போ அவங்க சரியாக நிறைய குறைகள் எடுத்து சொல்லுவாங்க, பத்திரிகையாளரும் சரி மீடியாக்களும் சரி. ஆனால் இன்னைக்கு படம் பார்த்த எல்லாருமே விமர்சகர்கள் ஃபேஸ்புக்கில் விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் நல்லபடியாக ஆச்சரியம். நான் படம் நல்லா இருக்கா, நல்ல இல்லாத படத்தை நீங்கள் நல்லா இருக்க சொல்கிறது, அது சொல்லணும்னு சொல்லலை. வன்மமாக இருக்கு சார், கேவலமாக திட்டுறது. இவங்களாம் பெரிய சாதிச்ச மாதிரியும், இவங்கள பெரிய வெற்றி கொடுத்த மாதிரியும் சரியில்லை சொல்லிடுறாரு. அவ்வளோ மேட்ரு முடிஞ்சது. யாரும் சரியாக சொல்லுங்க. அந்த வன்மம் தான் சார், வன்மத்தை வாந்தி எடுக்கிறது இன்னைக்கு இதாக இருக்குது. இதை தடுக்கணும் சார். முதல்ல நான் சொல்கிறது, நீங்கள் நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம் 6 வருஷம் இன்னைக்கு ஒரு படத்தை இதில் வந்து ஒரு ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள், ஒரு படத்தை அவனுக்கு பிடிக்காத படத்தை ஒழிச்சிடணும், மத ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது, அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது, ஒரு நடிகர்கள் இன்னொரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது. ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை. இதான் இன்னைக்கு நடக்குது. ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்கான படம் வந்தால் இது எப்படியா ஓச்சமும் வரிஞ்சு கட்டிட நினைக்கிறாங்க. ஒரு பிடிக்காத நடிகருக்கு படம் வந்தால்
எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனங்கிறது அது ஒரு நியாயம் இருக்குங்கள, உன் வன்மம் வரக்கூடாதுல்ல. இன்னைக்கு அதை ஒழிச்சா போதும் சார், நீங்கள் அதை ஒழிச்சா போதும். இன்னைக்கு அதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இன்னைக்கு. அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உதயகுமார் சார் அவர் நம்ம பேசிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்லேருந்து எல்லாருமே சின்ன படங்களையும் வாழ வைக்கணும். பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி வசூல் பண்ண திட்டம் போடுறாங்க, அதில் சில நசிங்கிடக்கூடாது. அதுக்கும் சில வழிமுறை இருக்கணும். தான் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு சின்ன படங்கள். உண்மையிலேயே போனோட அக்யூஸ்ட் நல்ல படம். சரண்டர் அவங்க படம் ஒரு நாள் சிறந்த படம். இல்லை ஹிட்டு வந்துருச்சு. நம்ம முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான். சில படம் ஹிட்டும் ஆகிருக்கு. இப்போ அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கு இருக்க படத்தையும் மொத்தமாக தூக்குண்டு நிலம வருதுல்ல, அதை தடுக்கணும் சார். நீங்கள் ஒரு வாரத்தில் படம் வந்திருக்கு, அது அப்போ தான் பேர் எடுத்திருக்கு, நல்லா இருக்குன்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு, கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்னும் பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலிச்சு தொடச்சி தூக்கி எரிச்சிடறாங்க. அப்போ முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல, பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியல. இதெல்லாம் நீங்கள் பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும். அவ்வளோதான் நம்ம வந்து. ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால் வாழ்ந்தவர்களை கூப்பிடுங்க, பேசுவோம். அப்போ தான் இது நல்லா இருக்கும். இது மோசம் போயிட்டு இருக்கலாம், மோசம் போயிட்டு இருக்க முடியாது. கடுக்கா நான் சின்ன டீமு 2-3 பேர் சேர்ந்த படம் பண்ணியிருக்காங்க. தனஞ்சி சார் கண்டிப்பாக இந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி சரியான வெற்றி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துவார். அதனால் அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் கௌரிஸ் வந்து வெற்றி படம் நாயனா உருவாயிருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நிச்சயம் இந்த ப்ரொடியூசர்லாம் திரும்ப அடுத்த படம் ஆரம்பித்து தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுங்க, நல்ல படங்களாக கொடுங்க. கதை தான் முக்கியம். மக்களும் புரிஞ்சுட்ட வரைக்கும் இன்னைக்கு வந்து பட்ஜெட் பெருசாக அதெல்லாம் இல்லை, கதை நல்லா இருந்தால் வருவாங்க. 2-3 வருஷமாக நல்ல கதை சொல்லப்படலாம் ஓடி இருக்கு. மக்கள் மேலே கொஞ்சம் குறையுமே இல்லை சார். நான் குறை சொல்கிறேன், மக்களும் குறையில. லப்பர் வந்து ஓடிச்சு, குடும்பஸ்தனும் ஓடிச்சு, எத்தனை சிரிச்ச படம்லாம் ஓடி, இந்த அக்யூஸ்ட் ஓடி இருக்கு, எல்லாம் நல்லா ஓடி இருக்கு. சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படமாக இருந்தால் ஓடுது சார். படம்ன்ற பேரில் அவங்கள போட்டு குத்தி குதறினாங்கன்னா ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக கடுக்கா நல்ல படமாக இருக்கும், வெற்றி படமாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.